வங்கிகளில் கடன் பெற்று அதை சுருட்டியவர்கள் தேர்தலில் நிற்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்கள் செய்யும் ஊழல்கள் அம்பலத்துக்கு வந்து கொண்டிருப்பது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறத்தில் கமுக்கமாக பல கோடி ரூபாயை வங்கியிலிருந்து அபகரித்துள்ளனர் விஐபிக்கள். 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாத இறுதி நிலவரப்படி வங்கிகளில் கடன் வாங்கி திரும்ப செலுத்தாதவர்களால் நிலுவையில் இருப்பது மட்டும் 7 லட்சம் கோடி ரூபாய். வங்கிகள் இதை வாராக்கடன் என்று பட்டியலிட்டிருக்கும் நிலையில் வங்கிகளை ஏமாற்றி ஊழல் செய்தவர்களின் பட்டியலை வெளியிடுமாறு வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு போர்க்கொடி உயர்த்தியுள்ளது. ஏற்கனவே அகில இந்திய வங்கிகள் கூட்டமைப்பு மிக அதிகமாக கடன் பெற்று திரும்ப செலுத்தாத 50 பேர் பட்டியலை வெளியிட்டது. தற்போது வாராக்கடன் மொத்த தொகை 7 லட்சம் கோடி ரூபாய் என்ற திடுக்கிடும் தகவலும் வெளியாகியுள்ளது. All these are total fraud. These are all people's money. Big people have taken and they are not returning the money. Their name should be published and they must be banned from contesting elections or holding any public position. The law must be amended to make bank loan default as a criminal offence. Criminal action must be taken. இந்த ஏமாற்று பேர்வழிகளின் பட்டியலை பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு போர்க்கொடி உயர்த்தியுள்ளது. For poor people, they are being harassed for non-payment of loan, whereas the big people, they are escaping. Some of them are ministers. One, Mr. Rao, is a union textile minister. He himself is a bad loan defaulter. Why you should continue as a minister? Maybe in election he may be defeated. That's a different matter. But these people are in high position. Some are MPs, some are Padma Shri. Padma Shri ka matlab kya hai? They are big people, but they are bad loan defaulters. That Padma Shri must be taken back from them. அகில இந்திய அளவிலான வங்கி அதிகாரிகளின் 3 நாள் கூட்டம் துவங்கியுள்ள நிலையில் 7 லட்சம் கோடி ரூபாய் வாராக்கடன் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது. ஏற்கனவே 2 லட்சம் கோடி ரூபாய் வாராக்கடன் என்று முடிவு கட்டப்பட்டுவிட்ட நிலையில் அதற்கான வட்டியும் அசலும் திரும்ப பெறவே முடியாது என்ற நிலை உருவாகியுள்ளது. அதன் பிறகும் தற்போது 5 லட்சம் கோடி ரூபாய் வரை நிலுவையில் உள்ள கடன் தொகையை வாராக்கடன் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு கடுமையாக எதிர்த்து வருகிறது.